அஷ்டவசுவின் ஆன்மீக பகிர்வு சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மார்ச் 29 இரவு மாறுகிறார். மந்தனான சனி உங்கள் ராசிக்கு மிக மிக நெருங்கிய நட்பானவர். தன்னால் கொடுக்க முடிஞ்ச அனைத்தையும் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் தான் வந்து அமர்றார். அவர் தரும் பலாபலன் ஒருபுறம் இருக்கட்டும். முதல்ல இப்போ உங்கள் ரிஷப ராசி மேலே குரு அமர்ந்திருக்கிறார். அதாவது ஜென்ம குருன்னு சொல்லக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கிறார். இந்த குரு கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குற்றம். எதை எப்படி செஞ்சாலும், முன்னுக்கு போனாலும் சரி, பின்னுக்கு வந்தாலும் சரி, தப்பு உங்கள் மேலே தாங்கிற பழியை கொண்டு வந்து சுமத்தி பிரச்சனைகளை உங்கள் பக்கமே திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கை மறதியாக பொருட்கள் தொலைந்து போகிறதும், தொலைந்து போனது யார் மூலமாக இருந்தாலும் பொறுப்பு நீங்கள் தாங்கிற சூழல், தேவையில்லாத வம்பு வழக்கு, கவலை வண்டியாக இருக்குது. சரி, எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு தனிமையில் இருக்க இயங்குது மனசு. எப்பவும் சிரித்து நகைச்சுணர்வுடன் சந்தோஷமாக இருக்கிற இயல்பு உங்களுடையது. உங்களை குரு புடம்போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் முன்வினைப்படி நடக்குது, இப்போ ஏற்படுத்தப்பட்டது அல்ல. உதாரணமாக ரொம்ப சின்ன விஷயந்தான். நாம் அன்றாடம் உண்கிற உணவு யோசித்து பார்த்தா இன்றைக்கே விதைச்சி இன்றைக்கே அறுவடை செஞ்சு சமைச்சா சாப்பிட்றோம்? இல்லை, அது முன்னாடியே விதைச்சது, பலன் இப்போ உணவாகிருக்கு. அது மாதிரி தான் முன்ன செய்தது இப்போ பலன். சரி, இப்போ நல்லதை விதைப்போம், நல்லது வரும் காலத்தில் அறுவடை செய்வோம். விதைக்கிறது நல்ல நேரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தையும் கடைசியாக குறிச்சிக்கலாம். பலன் பிற்காலத்தில் ரொம்ப நல்லதாக கிடைக்கும் தானே, அதனால் அதையும் பின்னாடி குறிச்சிக்கலாம். இதோ இந்த சனிப்பெயர்ச்சி அவர் பங்கிற்கு உங்களுக்கு முழுமையாக சந்தோஷத்தை தர தயாராக இருக்கிறாரு. அதுவும் மே 25 வரை உச்ச சுக்கிரனுடன் சேர்ந்து. சுக்கிரன் ரிஷபராசிக்கு சொந்தக்காரரும் கூட. ஏப்ரல்லிருந்து மே 25 வரை கிட்டத்தட்ட 2 மாத காலம். என்ன கவலைகள் உபத்திரவங்கள் இருந்த போதிலும் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நல்லதை நடத்தி தர போகிறாரு. எதிலும் தெளிவாக யோசிக்கலாம். எதை தேடி போய் அலைஞ்சி கிடைக்காம தவிச்சிங்களோ அதெல்லாம் எதிரே எளிதாக தானாகவே கிடைக்கும். இதுவரை இருந்த சூழல் எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போட்டு எல்லாம் நம்ம பிடியில் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எண்ணத்தையும் அதுக்குண்டான மாற்றங்களையும் இந்த நேரத்தில் சனி பகவான் தந்துக்கிட்டு இருப்பார். நான் முதல்ல சொன்னது போல் இந்த நேரத்தில் நல்லதை விதைப்போம், நல்லதை செய்வோம், நல்ல ஒரு சூழலை உருவாக்குவோம், நல்ல நட்பை உருவாக்குவோம், நல்ல தர்மம் செய்வோம். இதெல்லாம் பெரியவங்க சொன்ன மாதிரி செய்த தர்மம் பின்னாடி தலை காக்கும். அதே சமயம் சனி எப்பவும் போல உங்கள் தாகம் தணிக்க நல்ல தண்ணியை தந்துக்கிட்டே தான் இருப்பார். உடன் குருங்கிற ஒரு கிரகம் இருக்கிறதுனால கூட உப்பு நீரும் கலந்து வருகிறதுனால மே 25க்கு பின்னாடி முழுசாக நல்லதாக ருசிக்க முடியாமல் லேசாக உப்பு சுவையான கரிப்புடன் தான் ருசிக்க முடியும். இந்த சனி தங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு. குருவோட வினை இருக்கிறதால நாம் கொரோனா காலத்தில் அரசாங்கம் சில உத்தரவுகள் பிறப்பித்தாங்க. குறிப்பிட்ட தினம்தான் வெளியில் வர முடியும், அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி இருக்கிற இடத்துல இருந்துக்கணும், அதுதான் உங்களையும் உங்களால் மற்றவங்களையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் உத்தரவு போட்டாங்க. நாம் எல்லாரும் அது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் இந்த சனி குரு கிரக அமைப்பில் ஏப்ரல் முதல் மே 25 வரையும் உரிய 55 நாட்களும், பின்னாடி வரக்கூடிய 13/6/25 முதல் 28/6/25 வரை கூடிய 15 நாட்களும் தங்களுக்கு மிக முக்கியமான சாதகமான நாட்கள். அப்படிங்கிறனால இந்த காலத்தில் முக்கிய முடிவுகள், செயல்கள் அனைத்தையும் செஞ்சுட்டு அமைதியாக அலை எந்த பக்கம் அடிக்குதோ அந்த வாக்கில் நாமளும் நாணல் போல் வளைஞ்சி கொடுத்து நாட்களை நகர்த்துறது தான் நல்லது. நன்றி.